Download ShareChat. சிரிக்கும் போது அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. சிரிங்கப்பா. எதுக்குப்பா மூஞ்ச உருன்னு வச்சிட்டு இருக்காதீங்க. ஆமா, நம்ம பெண்கள் நடந்த எதை வேணாலும் சாதிக்கலாம். எதை வேணாலும் கல்லை கூட நம்ம பார்க்குற பார்வையில் உடைச்சிடலாம். கங்கையை கூட அமர்த்திருக்கலாம். பெண்ட்டு அவ்வளோ பவர் இருக்கு. பெண் ஒரு சிங்கம், பெண் ஒரு அக்னி, பெண் ஒரு தைரியம். நம்ம வீட்டு ஆண்கள்லாம் பல கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் சின்ன விஷயம் இருந்தாலும் நம்ம பெண்கள்கிட்ட தான் இதை செய்யலாமாமா. கணவரும் அப்படிதான், குழந்தைங்களும் அப்படிதான். ஆனால் ஆம்பளைங்களும் பார்க்க கம்பீரமாக இருப்பாங்க. ஆனால் பெண்ணோட துணை அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. நான் இதெல்லாம் ஆண்களை குறைச்சி பேசலை. ஒரு பெண் இருக்கானால தான் ஒரு ஆண்மகன் இந்த நாட்டில் விழுறான். ஒரு உயிர் எல்லாமே கிடைக்குது அவங்களுக்கு. சரிங்களா? பெண்கள்கிட்ட சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அக்னி, கங்கை, பத்ரகாளி, எது வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? சரிங்க, சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்கீங்க. என்னதான் வந்தாலும் போராடிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? மீண்டும் கண்ணாடியை போட்டுக்கிறேன். பாய். வாங்கம்மா வாங்க, காய்கறி வந்திருக்கு. நீங்க கடை ஏறி போக வேண்டாம், கார் பிடிச்சி போக வேண்டாம், பஸ் பிடிச்சி போக வேண்டாமா. மும்பையிலேருந்து காய்கறி கொண்டாந்துருக்கம்மா. மும்பை தண்ணி குடிச்ச காய்கறி. வா தாயி மகாலட்சுமி, இதை ஒரு கை கொடு தாயி, இறக்கி வைக்கிட்டு தாயி. மெதுவா தாயி. அம்மா மகாலட்சுமி, சீதாலட்சுமி, நீ மார்க்கெட்டுக்கு எதுவும் போக வேண்டாம் தாயி. அடிக்கிற வெயிலுக்கு இந்த கண்ணாடி எதுக்குன்னா, நான் பம்பாயிலேருந்து வந்திருக்கேன் காய் விற்க. அதுக்காக இந்த கண்ணாடி. என்னென்ன காய் இருக்கு பாரு தாயி. இது பம்பாய் காய். இந்த காயை சாப்பிட்டா தானா இந்தி மலமளன்னு பேசுவ தாயி. மகாலட்சுமி தாயி, வா தாயி. கத்திரிக்காய் இருக்கு, புடலங்காய் இருக்கு. பாரு தாயி காயெல்லாம் எப்படி இருக்குன்னு. இந்த காயை நீ வாங்க போனா டாட்டாக்காரனுக்கு காசு கொடுக்கணும், பஸ்ஸுக்காரனுக்கு காசு கொடுக்கணும். அவன் இலை 10 வேலை கூடுதல் சொல்லுவான். நீ கொடுக்குற தொட்டு நான் வாங்கிட்டு போயிருவான். பார்த்தா காயை பாரு. தக்காளி 10 ரூபா கிலோ, வெங்காயம் 15 ரூபா கிலோ. இந்த ப்ரோக்கோலி வாங்கி சேலட் மாதிரி சாப்பிடு தாயி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேரட்டை பச்சை செவச்சு சாப்பிடு தாயி, நல்லது. இந்த தேங்காய் வாங்கிக்க தாயி. ஒரு காய் 30 ரூபா தான் தாயி. 2 காய் தான் மிஞ்சிருக்கு தாயி. இவ்வளோ பெரிய முட்டைகோசு ஒரு 10 ரூபா தான். வாங்கிக்க. கூட்டு பண்ணு, பொரியல் பண்ணு, எல்லாம் பண்ணி சாப்பிடு தாயி. இந்த மல்லியும் புதினாவும் 20 ரூபா தான் தாயி. சாப்பாடில் போட்டால் கமகமன்னு மணக்கும். இந்த சொரக்காய் பிஞ்சு ஒன்று 10 ரூபா தான். வாங்கி கூட்டு பொரியல் வச்சு சாப்பிட்டா உடம்புல ரத்த சுத்தகரிக்கும் தாயி. இந்த இஞ்சை நம்ம டீயில் போட்டு குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது தாயி. சமையலில் சேர்த்துக்கிட்டா நம்ம கெட்ட குழம்பு சேராது தாயி. இந்த பாவக்காவை பொரித்து கறி பண்ணி சாப்பிட்டா சர்க்கரை லெவல் கண்ட்ரோலில் இருக்கும். சர்க்கரை நம்ம பக்கத்தில் வராது தாயி. அப்போ இப்போ மிளகாத்தூளை போட்டு யூஸ் பண்ணாமல் இந்த பச்சை மிளகாவும் கூட்டு பொரியலில் சேர்த்துக்கிட்டா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் தாயி. பச்சை மிளகா வெறும் 30 ரூபா 1/4 கிலோ. பாவக்காய் அரை கிலோ 20 ரூபா தாயி. இந்த சீனரிக்காய் 1/4 கிலோ வெறும் 20 ரூபா தான். நல்ல ஃப்ரெஷ்ஷான காயாக இருக்குது. வாங்கி பொரிச்சு கொடுங்க தாயி வீட்டுக்காரருக்கு. இந்த வெண்டைக்காவை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டா மூளை நல்லா வளரும் தாயி. 1/4 கிலோ 10 ரூபா தான் தாயி. இந்த காய் பேர் எனக்கு தெரியல. இது மும்பை வாழை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க. இது அடிக்கடி உணவில் எடுத்துட்டோன்னா சுகர் நம்மளை அண்டாதான். அதனால் இந்த காய் பேர் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இவன் நம்ம கோவாக்காவுக்கு பெரியம்மா போல் அந்த சைஸ் தான் இருக்கா. இதில் இதுக்குள்ள பிஞ்சு விதை மாதிரி இருக்கும். அந்த விதையோட சமையல் பண்ணணும். அதான் உடம்பு ரொம்ப நல்லது. இந்த பட்டை அவரைக்காய் அடிக்கடி உணவில் நம்ம சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்குலாம் நல்லாயிருக்கும். இதுவும் 1/4 கிலோ 10 ரூபா தான் தாயி. இந்த முள்ளு கத்திரிக்காய் வெறும் 1 கிலோ 20 ரூபா தான் தாயி. வாங்கி பொறிச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணி உங்கள் வீட்டுக்காரர் கொடுத்துனா அவர் ரொம்ப உங்கள் மேலே பாசமாக இருப்பார் தாயி. தக்காளி 10 காயெல்லாம் விற்று முடிச்சாச்சு. காய் விலைன்னு சொல்லியாச்சு. இப்போ வாங்கிக்கிங்களேன். காசே தர வேண்டாம். உங்களுக்காக சும்மா தான். சரிங்களா? அப்படியே அத்தி சும்மான்னு சொன்னோன்னு சிரிப்பை பாருங்க தாயி. நீ சிரிக்கும் போது மகாலட்சுமி மாதிரி இருக்கிய தாயி. இந்த ஓரக்கண்ணத்தில் புளிய பாருங்க. ஆமாம், இன்று சனிக்கிழமை எங்கள் மார்க்கெட்டின் சந்தையின் நிலவரம் இதுதான். உங்கள் ஊரில் என்னன்னு சொல்லுங்கள். தக்காளிலாம் இப்போ பயங்கர சீப்பாக இருக்குது. எல்லாமே சீப்பாக தான் கிடச்சிருக்கு. இதில் உங்களுக்கு எந்த காய் பிடிக்கும்? இந்த காய் சொன்ன பார்த்தீங்களா? இது இங்கே காய் யூபி பிஹார்காரங்க நிறையா சாப்பிட்றாங்க. இது பேர் தேன்லின்னு சொல்கிறாங்க. நானும் இது மூலம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லதான். கோவக்காய் எப்படி அதை மாதிரி இது ஒரு காய். சரிங்களா? சொன்னோன்னு நீங்கள் சிரிச்சிட்டிங்க பார்த்தீங்களா? சரி, நீங்கள் என்கிட்ட காயே வாங்க வேண்டாம். நீங்கள் என்கிட்ட ஒன்றுமே வாங்க வேண்டாம். சரிங்களா? நானும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். மொபைலில் எப்படி கொடுப்பேன்? நீங்கள் எனக்காக சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சின்ன குட்டி லைக்கு, சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப், இதை பண்ணுங்கள். சரிங்களா? நான் ரொம்ப ஹாப்பியாக அடுத்து இதே மாதிரி கண்ணாடியை போடாமல் உங்களோட பதிவை சந்திக்கிறேன். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பாய். உங்களிடம் விடை பெறுவது காய்கனியோட கூடையோட உங்கள் பவானி. லைஃப் ஸ்டைல் பிடிச்சா லைக் பண்ணுங்க. பாய்.
பார்த்தீங்களா நான் எப்படி நீங்கள் என்ன தேட மாட்டேங்கிறீங்க, நான் தேடி தேடி உங்கள் வாசப்படி கொண்டாந்து காய்கறி வைக்காங்க. சச்சா பை பை, லவ் யூ. இன்று முக்கியமான விஷயம், இன்னைக்கு மகளிர் தினம். அனைத்து பெண்களுக்கும் என்னோட ஹாப்பி என்ன சொல்ல, மகளிர் வாழ்த்து. என்ன தப்பா சொல்கிறேன், மகளிர் நல்வாழ்த்து தினங்கள். தப்பாக சொன்னா மன்னிச்சிக்கங்க. உங்கள் அனைவருக்கும் என்னோட சரிங்களா? தைரியமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். எதை வந்தாலும் இப்படி கண்ணாடியை போட்டு போட்டு வீடியோ எடுப்போம், கண்ணீர் வர்றதை மறைப்போம். ஹாப்பியாக நம்ம வருத்தம் வேதனை அடுத்தவங்களுக்கு கொடுக்கலான்னு நம்மளோட இதயத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்து இந்த பதிவு முடிக்கிறேன். சந்தோஷமாக இருப்போம். நம்ம பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்கள் வீட்டின் கண்கள். அந்த மாதிரி இந்த பதிவோட நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம வீட்டில் இருக்க ஆண்களும் நல்லா இருப்பாங்க. நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம ஆண்களும் நல்லா இருப்பாங்க. போராடுவோம் போராடுவோம், போராடி கொண்டே இருப்போம். பவானி லைஃப்டோட இந்த பதிவு முடிக்கிறேன். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பாய். சிரிக்கும் போது அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. சிரிங்கப்பா. எதுக்குப்பா மூஞ்ச உருன்னு வச்சிட்டு இருக்காதீங்க. ஆமாம், நம்ம பெண்கள் நடந்த எதை வேணாலும் சாதிக்கலாம். எதை வேணாலும் கல்லை கூட நம்ம பார்க்குற பார்வையில் உடைச்சிடலாம். கங்கையை கூட அமர்த்திடலாம். பெண்கிட்ட அவ்வளோ பவர் இருக்குது. பெண் ஒரு சிங்கம், பெண் ஒரு அக்னி, பெண் ஒரு தைரியம். நம்ம வீட்டு ஆண்கள்லாம் பல கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் சின்ன விஷயம் இருந்தாலும் நம்ம பெண்கள்கிட்ட தான் இதை செய்யலாமாம்மா. கணவரும் அப்படி தான், குழந்தைங்களும் அப்படி தான். ஆனால் ஆம்பளைங்களும் பார்க்க கம்பீரமாக இருப்பாங்க. ஆனால் பெண்ணோட துணை அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. நான் இதெல்லாம் ஆண்களை குறைச்சி பேசலை. ஒரு பெண் இருக்கானால தான் ஒரு ஆண்மகன் இந்த நாட்டில் விழுறான். ஒரு உயிர் எல்லாமே கிடைக்குது அவங்களுக்கு. சரிங்களா? பெண்கள்கிட்ட சொல்லுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அக்னி, கங்கை, பத்ரகாளி, எது வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? சரிங்க. சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்கீங்க. என்னதான் வந்தாலும் போராடிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? மீண்டும் கண்ணாடியை போட்டுக்கிறேன். பாய். எதுக்கு தெரியுங்களா? என் மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. உன்னை பேசும்போது நான் அழுதுறக்கூடாது. அதுக்காக இந்த கண்ணாடியை போட்டு இந்த கண்ணீரை கருப்பு கண்ணாடி வச்சு கவர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்களேன். லவ் யூ.